இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லா மாநிலங்களும் தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லா மாநிலங்களும் நிதி பற்றாக்குறை இருக்கிறது. நிதி பற்றாக்குறை இருக்கும் பொழுது மாநில அரசுகள் செலுத்துகின்ற ஜிஎஸ்டியை சரியான முறையில் கொடுப்பதில்லை. ஏதாவது மாநிலங்களில் வறட்சியோ மழை வெள்ளமோ இடர்பாடுகளோ நடந்தால் அந்த பேரிடர் நிதியும் அளிப்பதில்லை. ஆனால் 40 விழுக்காடு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாநில அரசுகள் அளிக்க வேண்டும் என்றால் இந்த நிதி சுமையை மாநிலங்களுக்கு சுமத்தி குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களை பழிவாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இதில் எவ்வளவு பெரிய மோசடி இருக்கிறது, எவ்வளவு பெரிய சதி இருக்கிறது, இந்திய ஏழை எளிய மக்களுக்காக கிராமப்புறங்களில் வசிக்கின்ற பெண்களுக்காக எதிராக இந்த திட்டம் இருக்கிறது. இந்த சதி திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நாடு தழுவிய போராட்டமாக எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தொடர் போராட்டங்கள் நாங்கள் நடத்தி வருகிறோம். உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், மறியல், வட்டார வாரியாக, மாவட்ட வாரியாக மாநிலங்கள் முழுவதும் இதை நடத்தி வருகிறோம். இப்போது ஆளுநர் மாளிகையும் முற்றுகையிடும் போராட்டத்தை இன்று இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுப்பதற்கு காவல்துறை அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கைது செய்ய போகிறார்கள். நாங்கள் சட்டத்தை மதித்து கைதாகிறோம். ஆனால் எவ்வளவு காலம் மோடி அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களையும் இந்திய மக்களை ஏமாற்றும்? எதற்காக கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரத்தில் கையை வைக்கிறார்கள்? இது துரோகத்தனமான செயல். இதை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் தொடரும். இது அவர் ஒரு பண்பாளராக இருக்கவர் இப்படி இதை பேசினார் எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆனால் அப்படி பேசியிருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக தான் தமிழக அரசு உரிமை தொகை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியாக பட் அவங்க அறிவிச்சாங்களே உரிமை தொகை நாங்க வந்தா கொடுப்பேன். அது என்ன பயம்? இது பயம்னா அது பயம் இல்லையா? இல்ல இல்ல இல்லங்க, தேர்தல் வாக்குறுதி எது கொடுத்தாங்க? நாங்க அதாவது இருங்க, ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் குரோத், பொருளாதார ஏற்றம், அது யார் செஞ்சாலும் நாங்க வரவேற்போம். பெண்கள், எங்களுடைய கிராமப்புற பெண்கள் இன்னும் வறுமையில் இருக்காங்க. எங்க கிராமப்புறத்தில் இருக்க தாய்மார்கள் இன்னும் சங்கடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நாங்கள் வரவேற்போம். இதுல அரசியலே கிடையாது. கொடுங்க, அரசு பணம் கொடுங்க, தனியார் பணம் கொடுங்க, யார் பணம் வேணாலும் கொடுங்க. ஆனா எங்க கிராமப்புற பெண்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு உதவி செய்யுங்கள். இதை பிறர் செய்யறாங்கன்னா அதை குற்றம் சொல்ல வேண்டாம். அப்ப நீங்க கடந்த வாரம் அறிவிச்சீங்க, அதுக்கு பேரு அரசியல் இல்லையா? அதுக்கு பேர் தோல்வி பயம் இல்லையா? அதனால ஏற்கனவே இது புதியதாக சட்டம் இல்லை. கலைஞர் உரிமை, மகளிர் உரிமை தொகை என்பது ஆண்டாண்டுகளாக கொடுத்து வரப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சி இது. இதை பாஜகவும் அதிமுகவும் சதி செய்து உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணையம் வாங்க முயற்சி செய்கிறார்கள். கிராமப்புற மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் போகக்கூடாது, அதுவும் தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தை நாட இருந்தார்கள். ஆகவே தான் மாண்பு முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு மக்களுக்கு எதிராக இவர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறார்கள். கிராமப்புற பெண்களுக்கு, நகர்ப்புற பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை போவதை தடுக்க திட்டம் தீட்டுகிறார்கள், சதி செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இவர் தேர்தல் நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்பாக எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு இந்த உரிமை தொகை போகட்டும் அறிவிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய குடை வள்ளல் செய்கின்ற பணி. மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் ஏற்கனவே நன்றி சொல்றோம், இப்போ நன்றி சொல்றோம். இது எல்லாருக்கும் இந்த எண்ணம் வராது, மனசு வராது. 5000 ரூபாய் ஏழை எளிய மக்களுடைய பெண்கள் கையில் இருக்கணும், வங்கி கணக்கில் இருக்கணும். இது தாராளமாக மனம் வந்து கொடுத்திருக்கிறார். இதை பாராட்டத்தை விட்டுட்டு இதை சிறுமைப்படுத்தி பேசுவதும் குற்றச்சாட்டு சொல்லுவதும் என்ன இது? யார் யாரு இது ஆட்சிக்கு வர்றதுக்கு கொடுக்கறது இல்ல.
இது ஆட்சிக்கு வரது கொடுக்கறதில்ல, வாக்குகளுக்காக கொடுக்கறதில்ல. மாதம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்து வருகிறது. நேத்துக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, காலங்காலமா கொடுக்கறாங்க, வருடமா. இதை சதி செய்து தடுப்பதற்கு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி செய்கிறது. இவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடு இருக்காங்க. இந்த 1000 ரூபாய் கொடுக்க கூடாது, அதுவும் தேர்தல் காலத்தில் கொடுக்க கூடாதுன்னு. ஆகையால மாண்பு முதலமைச்சர் துணிச்சலான முடிவு எடுத்தார். நீ என்னையா உச்ச நீதிமன்றத்தில் போய் ஆணை வழங்கெடுத்து எங்களுடைய மக்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு கொடுத்துட்டார். அதுக்கு மனசு வேணும். அந்த மனசை எவ்வளவு இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் மகளிர்களுக்கு பொருளாதார மாற்றம் தேவைப்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுகிறது. இப்ப மாண்பு முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுத்தாருல, நீங்க கொடுங்க. உங்களுக்கு ஏன் கொடுக்க மனசு இல்ல? ஏன் மனசு இல்ல? எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுமே வச்சிருக்கீங்க. இந்திய அளவில் கொள்ளை, 2021க்கு முன்பு மாநிலங்களவில் கொள்ளை, கஜானா காலி. வாய்ப்பு இருந்தா கொடுங்க, நீங்க மனசு இருந்தா கொடுங்க. முதலமைச்சருக்கு மனசு இருக்க கொடுக்கிறாரு, உங்களுக்கு அந்த மனசு இல்ல. கொடுக்கறதே கெடுக்கிறதுக்கு பாக்குறீங்க. உச்ச நீதிமன்றத்தில் போய் தடையானை ஸ்டே வாங்கலாமான்னு பாக்குறீங்க. ஆகவே முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு 5000 கொடுத்துட்டாரு. ரெண்டு விஷயங்க. முதன்மை நீங்க பென்ஷன் போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டிப்பா செய்வாங்க. எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேணும், பொருளாதார வளர்ச்சி வேணும். கொடுத்திருக்காங்க, நாங்க பாராட்டுறோம். இன்னும் கொடுக்க சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்போட தான் ஆட்சி நடக்குது. ரூபாய் திட்டத்தை தடுக்க உச்சநீதிமன்றம் செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் 5000 ரூபாய் மகளிருக்கு வரவு வைத்ததன் மூலமாக மகளிருக்கான இந்த திட்டத்தை தடுக்கும் சதி திட்டத்தை முதல்வர் முறியடித்திருக்கிறார் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் திரு செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.